தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா சாப்பிடுற பொருள் எதையுமே உள்ள கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதான் புடவை மடிப்புல கோவில்ல கொடுத்த சக்கரை பொங்கலை மறைச்சு எடுத்துட்டு வந்தேன். இந்த சாப்பிடு. சாப்பிடு. அப்புறம் இலக்கியா, நம்ம வக்கீல பார்த்து பேசினியா? பார்த்தேன் கௌதம். நாளைக்கு கோர்ட்ல ஃபைனல் ஹியரிங் வருதுல, அதுல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. என்ன சொல்ற? இந்த கேஸ்க்கு முக்கியமான பிரச்சனையே கார்த்திக் காணாம போயிருக்கிறதானா? அவன் கிடைக்காம எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க? சாட்சிங்க எல்லாம் தெளிவா உங்களுக்கு எதிரா இருக்கே, அதான் பிரச்சனையே. நீங்க கவலைப்படாதீங்க. போட்டோல இருக்கிற அந்த நாகுவை தேடி அவன் மட்டும் கிடைச்சான்னு வைங்க, கோர்ட்ல நமக்கு சாதகமா தீர்ப்பு வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நானும் ஜெயில இருக்கிற கைதிங்க கிட்ட நாகுவை பத்தி விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி ஏதாவது தகவல் கிடைச்சா கார்த்திகை மீட்டுறலாம். அவனை வச்சு நானும் வெளியில வந்துருவேன். இந்த நிலைமையில கூட தம்பி மேல இவ்ளோ பாசமா இருக்கீங்க. ஆனா கார்த்திக் அதை புரிஞ்சுக்காம நமக்கு எதிரா எதிரிங்களோட உறவாடிட்டு இருக்கான். விடுங்க கௌதம், நாம நல்லவங்கன்னு அவனுக்கு ஒரு நாள் புரியதான் போகுது. யாரு என்ன செஞ்சா என்ன, நான் உங்களுக்காக இருக்கேன். உங்களை வெளியே கொண்டு வராம நான் ஓய மாட்டேன். கௌதம், உங்களை நாளைக்கு நிச்சயமா கோர்ட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு கௌதம். கௌதம், நானும் ஜானகியும் மேல பாசம் காட்டுறது யதார்த்தம். ஆனா இலக்கியா எங்கிருந்தோ வந்து உன்கிட்ட தாலிய வாங்கிக்கிட்ட உனக்காக உயிரை கொடுத்து போராடுற பாரு. நீ உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவன். இந்த அன்பும் பாசமும் நிச்சயம் உன்னை காப்பாத்தும். நீ நம்பிக்கையோட இரு. மேடம், டைம் ஆயிடுச்சு, வாங்க. சரி கௌதம், நாளைக்கு கோர்ட்ல பார்க்கலாம். நாங்க வரோம். கேர்ஃபுல்லா இரு. டெண்டர்ல தோத்த கோவத்துல எஸ்எஸ்கேவும் தாட்சாயினியும் மேல சம கோவத்துல இருப்பாங்க. நான் பாத்துக்கிறேன் கௌதம். கௌதம், உடம்ப பாத்துக்கோப்பா. நல்லா சாப்பிடு. சரிம்மா, வரேன். அத்தை வாங்க அத்தை. நான் தகவல் கொடுத்தும் ஏன் அஞ்சலியும் தாக்ஷாயினி ஆண்டியும் எஸ்எஸ்கே அங்கிளும் என்னை காப்பாற்ற வரல. டேய் கௌதம், உன் பிளான் பலிக்க நான் விட மாட்டேன்டா. நான் இப்பவே எப்படியாவது தப்பிக்கிறேன்டா. டேய், எங்கடா இருக்கீங்க? வாங்கடா. டேய், என்னடா வேணும் உனக்கு? எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க? பாத்ரூம் போனோம். டேய், இப்பதானே 1 ஹவருக்கு முன்னாடி போனேன். அப்புறம் என்னடா உனக்கு? கொஞ்சம் அவசரம், ப்ளீஸ். டேய், சும்மா அவுத்து விட்டா கௌதம் சார் டென்ஷன் ஆயிடுவாரு. டேய், ஏதோ அவசரங்கடா, கூட்டு போங்கடா. கயிறை அவுத்து விட்டு கூட்டு போங்கடா. டேய், அவன் கூடவே போயிட்டு பார்த்து பத்திரமா கூட்டிட்டு வாங்க. சரிண்ணே. ஏய், சீக்கிரம் அவர்ரா. சீக்கிரம் அவர்ரா. அந்த பெரிய ரவுடி போன் எடுத்துக்கிட்டு எங்கேயோ வெளியே பேச போயிட்டான். இவங்க 2 பேரும் தான். போயிட்டு சீக்கிரம் வரணும். போடா போடாங்க. என்னடா இந்த டீல் இழுத்தினே போகுது? பாத்துக்கலாம்டா. சரியா? பாத்துக்கலாம். ஏய், என்னடா ஆச்சு? ஏய்,
கார்த்திக் தம்பி, தப்புப்பா. தப்பிக்க பார்க்க கூடாது, தப்பு. கார்த்திக் தப்பிக்கிற வர என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நீங்க இவனை பாத்துக்கிற லட்சணம் எதானா? சாரி சார், பாத்ரூம் போகணும்னு சொன்னான், நம்பி அவுத்து விட்டோம். கடைசியில இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல சார். மன்னிச்சிருங்க சார். வாய மூடு. டேய், என்னடா பாத்துட்டு இருக்கீங்க? தூக்கிட்டு போய் கட்டி போடுங்களா? சரி சார். தூக்கிட்டு போடா. அதான் வாக்கற. வாங்கடா. சார், கார்த்திகனை எத்தனை நாள் சார் வச்சிருக்கிறது? நாம எப்பதான் விட போறோம்? விடுறதா? அதுக்கு வாய்ப்பே இல்லடா. ஏன் சார்? நாங்க டெண்டர் எடுக்கிறதுக்கு கௌதம் இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு தான் இந்த கார்த்திகை கடத்தி கௌதம ஜெயிலுக்கு அனுப்பணும். ஆனா இலக்கிய இடையில பூந்து காரியத்தை கெடுத்து டெண்டர் எடுத்து போயிட்டா. அதனால இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் தாட்சாயினியும் டென்ஷன்ல இருக்கோம்டா. அந்த கௌதம நிரந்தரமா ஜெயில போட்டாதான் அவன் கம்பெனி அழிக்க முடியும். டேய், இது பார் நாகு, கௌதம்க்கு சீக்கிரமே கோர்ட்ல ஹியரிங் வர போதுடா. இந்த கார்த்திக் கிடைக்காம இருந்தாதான் இந்த கௌதம்க்கு பெரிய தண்டனை கிடைக்கும். இந்த சமயத்துல நீங்க கார்த்திகை தப்பிக்க வச்சீங்க. கொஞ்சம் இருங்க சார், இனி தப்பு நடக்காது சார். நான் பாத்துக்கிறேன் சார். சரி வா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வா. சரிங்க சார். கௌதம், இன்னைக்கு உங்களுக்கு கோர்ட்ல ஹியரிங். உங்களை விடுதலை பண்ணிடுவாங்களா, நீங்க வீட்டுக்கு வந்துடுவீங்களாங்கிற தவிப்பு நேரம் ஆக ஆக எனக்கு அதிகமாயிட்டே போகுது. இந்த ரூம்ல மறுபடியும் எப்ப உங்க மூச்சு காத்து வீசும்னே தெரியல. அதுக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன் கௌதம். ஹலோ, சொல்லுங்க இலக்கியா, என்ன விஷயம்? மேடம், உங்ககிட்ட ஏற்கனவே கேட்டதுதான், மறுபடியும் கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இன்னைக்கு கௌதம வெளியே கொண்டு வந்துடலாம்ல? அந்த நம்பிக்கையில தான் நான் கோர்ட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். கௌதம் எந்த தப்பும் செய்யாத நிரபராதின்னு உங்களுக்கு எனக்கும் தானே தெரியும். எல்லா சாட்சியும் ஆதாரமும் அவருக்கு எதிரா இருக்கே, நான் என்ன செய்யட்டும்? மேடம், என்ன மேடம் திடீர்னு இப்படி சொல்றீங்க? நான் உங்களை தான் மலை போல நம்பிட்டு இருக்கேன். என்ன கைவிட்டுறாதீங்க மேடம். பயப்படாதீங்க இலக்கியா, நான் பிராக்டிக்கலா சொன்னேன். மேடம், என் ஹஸ்பண்ட் நினைச்சு எனக்கு நைட் எல்லாம் தூக்கமே இல்ல. தம்பி மேல அவ்வளவு பாசமா இருக்காரு. அவரை போய் தம்பியை கடத்திட்டாருன்னு ஜெயில போட்டிருக்காங்க. ஏதாவது செஞ்சு போராடியாவது கௌதம வெளியே கொண்டு வரணும் மேடம். எனக்கு உங்களை விட்டா வேற வழியே இல்ல. நிச்சயமா நான் ட்ரை பண்றேன் இலக்கியா. நீங்க கொடுத்த நாகுவோட போட்டோ வீடியோலாம் அத கோர்ட்ல சப்மிட் பண்ணி ஆர்கியூ பண்ணி பாக்குறேன். மத்தபடி நல்லதே நடக்கும்னு நாம நம்புவோம். சரிங்க மேடம். 10 மணிக்கு கோர்ட்டுக்கு வந்துருங்க. முதல் கேஸ் நம்மளுதுதான். ஓகே மேடம், நான் வந்துடுறேன். சொல்லுங்க மாமா. என்னம்மா, கோர்ட்டு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டு இருக்கேன் மாமா. என்ன விஷயம் சொல்லுங்க. இன்னைக்கு கௌதம் ரிலீஸ் ஆயிடுவான்ல? அது நடக்கணும்னு தான் கடவுளை வேண்டிக்க பூஜை ரூமுக்கு கிளம்பிட்டு இருந்தேன். நீங்க கரெக்டா ஃபோன் பண்ணிட்டீங்க.
அவர் கண்டிப்பா அதனால வெளியே வந்துடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. இந்த அஞ்சலியை நினைச்சாலே டென்ஷன் ஆகுதுமா. கௌதமோட குணத்தை பத்தி அவளுக்கு தெரியாதா? கொஞ்சமாவது மூளை வேணாம். அவள மாதிரியே எல்லாரும் கிரிமினலா இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காவ. நீங்க 2 பேரும் ஒரே வீட்டுல ஒரே சாப்பாட்டை சாப்பிட்டுதான் வளர்ந்தீங்க. ஆனா நீ அநியாயத்துக்கு துணை போறா. ஆண்டவனோட படைப்புல கோளாரா இல்ல அஞ்சலி ஆண்டவனையே ஏமாத்திட்டு பிறந்தாளான்னு ஒரே குழப்பமா இருக்குமா? பெத்த பொண்ணாச்சேன்னு அவளை விட்டு வச்சிருக்க. இல்ல இந்நேரம் அவளை கொன்னு போட்டிருப்ப. மாமா, அஞ்சலிய சொல்லி குத்தம் இல்ல மாமா. அவளே அந்த எஸ்எஸ்கே தாட்சாணி கிட்ட ஏமாந்துட்டு தான் இருக்கா. அவங்க கௌதம பழி வாங்குறதுக்காக கார்த்திக கடத்தி இருக்காங்க. அது புரியாம இந்த அஞ்சலி வந்து எங்க மேல பாஞ்சிட்டு இருக்கா. சரிங்க மாமா, நான் கோர்ட்டுக்கு கிளம்பணும். சாயந்தரமா போன் பண்றேன். ஒரு நிமிஷம்மா. ஆமா, கேஸ் நடக்கிறது எந்த கோர்ட்லமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மாமா. உங்களுக்கே உடம்பு இப்பதான் சரியாயிட்டு வருது. நீங்க ரெஸ்ட் எடுங்க. நான் மட்டும் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். நான் பாத்துக்கிறேன் மாமா. புருஷனுக்காக நீ ஒத்தையா போராடுறதுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. உடம்பு நல்லா இருந்தா உன்னோட சேர்ந்து நானும் ஓடி ஆடி வேலை பார்த்திருப்பேம்மா. அதுக்கு வழி இல்லாம போச்சு. நீங்க கவலைப்படாதீங்க மாமா. உண்மை நம்ம பக்கம் இருக்கிற நம்பிக்கையில தான் நான் கோர்ட்டுக்கு போறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்னும் பயப்படாதம்மா. கௌதம் நிச்சயமா ரிலீஸ் ஆயிடுவாரு. நான் அவருக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சரிங்க மாமா, நான் கோர்ட்டுக்கு கிளம்புறேன். வச்சிடுறேன். சரிம்மா, பார்த்து ஜாக்கிரதையா போ. ஏயா, நம்ம சொந்த மாப்பிள்ளை எங்க இருக்காரோ எப்படி இருக்காரோன்னு தெரியாம நம்ம பொண்ணு அழுது அல்லாடிக்கிட்டு இருக்கா. சாமி கிட்ட நம்ம மருமகனுக்காக வேண்டதை விட்டுட்டு உன் தங்கச்சி மருமகனுக்காக வேண்டேன்னு சொல்றியா? உனக்கு புத்தியே கிடையாதா? அஞ்சலி நம்ம பெத்த பொண்ணு தானே. அவ நல்லா இருக்கணும்னு உனக்கு ஒரு நாள் கூட தோணாதா? அவளுக்கு வேண்டதான் அவளை பெத்த மகராசி நீ இருக்கிய. அப்புறம் என்ன? நான் நியாயத்துக்காக போராடுற இலக்கியாக்காக வேண்டிக்கிறேன். அப்போ அஞ்சலி மட்டும் அநியாயத்துக்காக போராடுறாளா? ஆமா, நீ வேண்டுனா உடனே கௌதம் ரிலீஸ் ஆயிடுவானா? நீ அழகு குத்தி பூ மிதிச்சு வேண்டுனாலும் கௌதம காப்பாத்த முடியாது. அவனுக்கு இனிமே வாழ்க்கை பூரா ஜெயில் சாப்பாடுதாயா. நான் சாப விடுறையா? ஏய், போயா. கடவுளே, கௌதம் இந்த வீட்டுக்கு குழந்தையா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே ஸ்வர்க்கமாச்சு. எங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்த என் புள்ள இப்போ நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கான். செய்யாத தப்புக்கு ஜெயில இருக்கிற கௌதம் இன்னைக்கு வீட்டுக்கு வந்தே ஆகணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். எஸ்எஸ்கே தான் சொந்த பிள்ளைய பார்த்து நீ அப்பன் பேரு தெரியாதவன்னு சொல்லி கௌதம்க்கு தண்டனை கொடுத்தது மட்டும் இல்லாம இப்ப சதி செஞ்சு அவனை ஜெயில போட்டு தண்டிக்க பாக்குறான். கௌதம் எல்லா சதியும் உடைச்சிட்டு வெளியே வரணும். அந்த எஸ்எஸ்கேவை பழி வாங்கணும். அதுக்கு நீதான் அவனுக்கு துணை இருக்கணும். கடவுளே, என் மாப்பிள்ளை எந்த தப்பும் செய்யாதவரு. அவர் நிரபராதுன்னு கோர்ட்ல சொல்லி என் மாப்பிள்ளை சீக்கிரமே வெளியில வரணும். அதுக்கு நீதான் துணையா இருக்கணும் கடவுளே. எங்க மாமாவை எப்படியாவது காப்பாத்திரு. கவலைப்படாத இலக்கியா, இன்னைக்கு கௌதம் கண்டிப்பா வெளியில வந்துருவான். எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு நீங்க உள்ள எவ்வளவு வேதனைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியுது அத்தை. உங்க வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும். ஆமா இலக்கியா,
கௌதம் வெளியில வந்துருவான். அதே நேரத்துல கார்த்திக்கும் கூடிய சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவான். 2 பேரும் ஒண்ணு சேருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குமா? கண்டிப்பா நம்ம பிரார்த்தனை வீண் போகாத. மாப்பிள்ள சீக்கிரமா விடுதலை ஆயிடுவாரு. வசந்த், கோர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்ப. சரிங்கம்மா. வசந்த், ஒரு நிமிஷம். இந்த தெருநீரை உன் மாமா கிட்ட கொடு. சரிங்க ஆண்டி. வரமா வராண்டி. சரி. இந்த திருநீரை கௌதம் கிட்ட கொடு. என்ன? சரிங்க. போயிட்டு வா. நல்ல செய்தியோட வா. ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இரு. போயிட்டு வரேன் அத்தை. போயிட்டு வாமா. மேடம், வாங்க இலக்கியா. கௌதம் வந்துட்டாரா மேடம்? இல்ல, போலீஸ் இப்பதான் அவரை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. மேடம், கௌதம் எப்படியாவது இன்னைக்கு வெளியே கொண்டு வந்துடலாம்ல? அந்த நம்பிக்கையோட தான் நானும் இருக்கேன். அக்கா, எப்பக்கா வந்தீங்க? இப்பதான் வசந்த். எனக்கா அம்மாவையும் ரேவதி ஆண்டியும் தேடுறீங்களா? அவங்க வரன்னு தான் சொன்னாங்க. நான் தான் வர வேணான்னு சொல்லிட்டேன். நீ செஞ்சது சரிதான் வசந்த். மாமாவை கைதி கோலத்துல பார்த்தா அவங்களால தாங்க முடியாது. மேடம், எங்க மாமா ரொம்ப நல்லவர். அவர் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டாரு. அவர் எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். சரிப்பா, நீ கவலைப்படாத. அடடே, நம்ம இலக்கியம்மா. இன்னைக்கு எப்படியாவது கௌதம காப்பாத்தி கூட்டிட்டு போலான்னு வந்தியா? அதுக்கு சான்ஸே இல்லன்னு அவளுக்கும் தெரியும் சிஸ்கி. சரி, தண்டனை கிடைச்சு ஜெயிலுக்கு போற புருஷனை கடைசியா ஒரு தடவை பார்த்துட்டு போலான்னு வந்திருப்பா. இல்ல இலக்கியா? கௌதம்க்கு எதுக்கு தண்டனை கிடைக்க போகுது? அவர் என்ன தப்பு பண்ணாரு? சொத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு போலி புள்ள ஒரிஜினல் புள்ளைய கடத்தினா அதுக்கு பேர் தப்பு இல்லாம புண்ணியமாடி? கேளுமா, எங்க கம்பெனி பிசினஸ் எல்லாம் கார்த்திக் கைக்கு போயிருமோன்னு பயந்து போய் புருஷனை போட்டாட்டி அவரை கடத்தி வச்சுட்டு ஆட்டம் காட்டுறீங்களா? நீங்க ஆடுற ஆட்டத்துக்கு ஜட்ஜ் ஒரு முடிவு கட்டுவாரடி. கௌதம் நிரந்தரமா ஜெயில் சாப்பாடு தான் சாப்பிடுவான். சி, மூளை கெட்டவளே. கார்த்திக கடத்தினவங்கள உன் பக்கத்திலே வச்சுக்கிட்டு எங்களை கை நீட்டி குற்றம் சொல்லிட்டு இருக்க. உனக்கெல்லாம் அறிவுங்கிறதே கிடையாதா? இன்னைக்கு கௌதம காலி பண்றதுக்காக கார்த்திக கடத்தின இவங்க நாளைக்கு சொத்துக்காக உன்னையும் கார்த்திகையும் கொல்ல கூட தயங்க மாட்டாங்க. அத புரிஞ்சுக்கோடி. அடி பாவி, அனாதரவா ரோட்ல நின்ன அஞ்சலியையும் கார்த்திகையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஆதரவு கொடுத்த பாவத்துக்கு எங்க மேலயே நீ பழி போடுறியா? நீ நல்லா இருப்பியா? அதானே, நாங்களும் ஆதரவு கொடுக்காம இருந்திருந்தா இந்நேரம் இவங்க 2 பேரையும் நீங்க எடுத்து முழுங்கிட்டு போயிருப்பீங்க. அதுக்கு நாங்க தடையா இருக்கோன்னு நீ எங்க மேலயே கோவப்படுறியா? ஆமா ஆமா, அப்படி சொல்லுங்கப்பா. ஏய், மரியாதையா கார்த்திக விட்டுரு, இல்ல நான் கொலைகாரியா மாறிடுவேன். ஏய், அவங்க கிட்ட இருந்தா தானே விடுவாங்க. எங்க மாமாவும் அக்காவும் உன்ன மாதிரி கேவலமானவங்க நினைச்சியா? வாடா ஓசை சோறு. யார பார்த்து கேவலமானவன் சொன்ன? அப்படியே ஆரஞ்சு நான் பாத்துக்கோ. ஏய் வேண்டாம், நீயே உன் புருஷனை பறி கொடுத்துட்டு நிக்கிறியேன்னு பாக்குற. இல்ல ஒரே அறையில காது பிஞ்சிரும். கௌதம், கௌதம், கௌதம். மாமா, உங்களை இந்த நிலைமையில பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. ஹலோ கௌதம். வாங்க மேடம். அந்த நாகவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இல்ல கௌதம், இன்னும் எதுவும் கிடைக்கல. எனக்கும் எதுவும் கிடைக்கல. இப்ப என்ன பண்றது?
இருக்கிற ஆதாரத்தை வச்சு முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம் கௌதம், நீங்க கவலைப்படாதீங்க. கான்டினென்டல் இன்ஸ்டன்ட் காபியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.